சிவாய நமஹ. அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிவேணி சிவாச்சாரியார். வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதன் பிறகு மார்ச் மாதம் 3ஆம் தேதி இந்த 15 தினங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு விசித்திரமான கிரகங்களினுடைய சேர்க்கை ஏற்படுதுங்க. சற்றேறக்குறைய பார்த்தீங்க அப்படின்னா 8 கிரகங்களினுடைய அந்த அமைப்புகள் ஒன்று சேர்கிறது. இல்லை முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் சூரிய பகவான், சனி பகவான், ராகு பகவான், சுக்கிர பகவான், அப்புறம் புத பகவான் இல்லைங்களா, இந்த கிரகங்களினுடைய சஞ்சாரமும் இருக்குது. கூடுதலாக சந்திரனும் அதே இடத்துல வந்து இருக்கார். அதனுடைய நேர் சரியாக சமசப்தமத்தில் ஒரே கோட்டில் கேதுவும் வராரு. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 கிரகங்கள், குரு நீங்களாக எல்லா கிரகத்தினுடைய சேர்க்கையும் ஒரே நேர்கோட்டில் வருது. இது 15 நாட்கள் அப்படியே இருக்குது. இந்த சந்திரன் மட்டும் அப்படியே விலகி மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா 3ஆம் தேதி அவர் வந்து அந்த சிம்மத்தில் வரும்போது எல்லாமே ஒரே நேர்கோட்டில் மறுபடியும் வருது. அன்றைய தினம் கிரகணம் வேற வருது. இந்த 3ஆம் தேதி கிரகணம், சந்திர கிரகணம் வருது. எப்படியான ஒரு அமைப்பு சேருகிறது. இந்த கிரக சஞ்சாரத்தினாலே, இந்த கிரக நிலைகளினாலே சில பேருக்கு சில மாற்றங்கள், சில உயர்வுகள், சில வகையான தாழ்வுகள், சில பேருக்கு நல்ல யோகங்கள், சில பேருக்கு சில பணத்திலே சில விரயங்கள், அதே மாதிரி சில பேருக்கு பல நன்மைகளும், சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளும் அப்படின்னு ஒருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கூடுதலாகவும் குறைவாகவும் ஏற்படுது. இதில் முக்கியமாக காற்றினுடைய ராசியில் இதில் எல்லாமே சேருகிறது. முதல்ல காற்று ராசியில் தான் அதிகமான கிரகங்களினுடைய சஞ்சாரம் ஏற்படுது. இது கேது கிரஸ்தமாக வரக்கூடியது. அது வந்து ஃபைரி சைன், இது ஏரி சைன், அது ஃபைரி சைன். அதனால் காற்று சார்ந்த விஷயங்கள், அதே மாதிரி நெருப்பு சார்ந்த சில விஷயங்களினாலே சில உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த 15 நாட்கள் இருக்குது. அதனால் இந்த காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கிறது. இதில் சில வகையில் பல நன்மைகளும் நமக்கு ஏற்படுது. கும்பராசிங்கிறதுனால காலப்புருட தத்துவத்தில் சில பேருக்கு 9, 11, 5 அதுமாரி நல்ல இடத்துல இருந்தால் அவங்களுக்கு சில குபேர யோகத்தையும் தருது. ஒரு சில பேருக்கு சில விரயங்களையும் தருது. அது என்னென்ன பலன் நமக்கு இருக்குது, எப்படி நம்ம அதுலேருந்து வழிபாடு செய்யணும், என்ன செய்யணும், இந்த சமயத்தில் எப்படிலாம் நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிறத ஒரு விரிவாக இந்த பதிவில் பார்ப்போம். ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்ப்போம். துலா ராசி ஆகிய உங்களுக்கு இந்த வரக்கூடியதான இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை என்ன அமைப்புங்கிறத பார்ப்போங்க. துலா ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல அவ்வளோ கிரகங்கள் சேருது. 5ஆம் இடம் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு அமைப்பு. புத்திரஸ்தானம் அப்படின்னு பேர். அதுக்கு மட்டும் இல்லை, நம்மளுடைய ஆசைகளை வெளிப்படுத்துவது 5ஆம் பாவம். ஆசைகள், நமக்கு இருக்கக்கூடியதான ஆசைகள், ஆசா பாசங்கள், காதல், காமம், உணர்வுகள் எல்லாமே 5ஆம் இடம்தான். அப்போது அந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் செல்லுகிறார். சுக்கிரன் மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிநாதன் மட்டுமல்ல, ஆயுள் ஸ்தானத்திற்கும் அவர் தான் உடையவர். குடும்பம்னு சொல்லக்கூடிய 2ஆம் பாவத்திற்குடைய செவ்வாய், அதே செவ்வாய் தான் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்திற்கும் உடையவர். உங்களுடைய 5ஆம் அதிபதியாக புத்திரஸ்தானாதிபதியுடைய சனி பகவான், அதே சனி பகவான் உங்களுடைய நல்ல வீடு, நல்ல வாகனம், வசதி, தன் தாயார் நல்ல அனுகிரகத்தை தரக்கூடிய அதே தான் சனி பகவான் அவர். அடுத்ததாக உங்களுடைய லாபத்தை தரக்கூடிய சூரிய பகவான், விரயத்தை தரக்கூடிய புத பகவான், அதே புத பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு படிப்பு, அறிவு, நல்ல புத்தி, 9ஆம் பாவம் இதை தரக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 பாவங்கள். இந்த 10, 12 பாவத்தில் 12 பாவத்தினுடைய சேர்க்கை இப்போ வந்து எங்கே வருதுன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்திலே வருகிறது. அது மட்டும் இல்லை, துலா ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடியதான குரு பகவானினுடைய பார்வையும் உங்களுக்கு கிடைக்குது. அப்போ என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா அற்புதமான நன்மைகள், அபரிமிதமான நன்மைகள் துலா ராசிக்கு கிடைக்க போகுது. அதுவும் துலா ராசிக்கு பாருங்கன்னா பேர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்கும், திடீர் லாபங்கள், சம்பள உயர்வுகள் கிடைக்கும். ஏதோ ரொம்ப நாளாக நீங்கள் கிணத்திலே கிடந்த கல்லாக இருந்தக்கூடிய பல விஷயங்கள் பட்டு 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 பட்டுன்னு இப்போ அப்படியே கோபுரத்தில் ஏற்றிய ஒரு தீபமாக பிரகாசித்து சுடர்விட்டு எரிய போகுது.
பல நன்மைகள் உங்களுக்கு நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சிகள் துளாராசிக்கு வரப்போகுது. முக்கியமாக துளாராசிக்காரங்க இப்போ காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிவபெருமானை வழிபாடு செய்யணும். சிவபெருமான் வழிபாடு, வில்வத்தினாலே அர்ச்சனை செய்வது. வில்வங்கிறது நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா, இந்த 3 கர்மாக்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த 3 கர்மாக்களையும் போக்கக்கூடியது. அதனால தான் அதற்கு திரிதலம், திரிகுணாகாரம், திரிநேத்திரம் ச திரையாயுதம், திரிஜென்ம பாபசம்ஹாரம், ஏகபில்வம் சிவார்ப்பணம் அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி அந்த வில்வத்தை அர்ச்சனை செய்வாங்க. இதை செய்யும்போது நாம் 3 ஜென்மத்திலே செய்திருக்கக்கூடியதான கர்மாக்கள் நம்மை விட்டு விலகுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த வில்வத்தினால சிவபெருமானை வழிபாடு செய்வது துளாராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியமாக இருக்குது. அதுபோல் படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பிலே நல்ல நாட்டம் ஏற்படும். வரக்கூடிய காலம் பார்த்தேன் அப்படின்னா நல்லா பரீட்சா காலமாக வருகிறது. 10ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு, 11ஆம் ஆண்டு அதெல்லாம் பொது தேர்வுகள் வரப்போகிறது. அதனால் குழந்தைகள் நல்லா படிக்க போகிறார்கள். முக்கியமாக குமரகுரு சுவாமிகள் அருளி செய்ததான அந்த சகலகலாவள்ளி மாலை இது பாராயணம் பண்ணுங்கோ. குழந்தைகள் நல்ல படிப்பு, நல்ல ஞானம், நல்ல அறிவு கிடைக்கும். அதே மாதிரி முக்கியமாக சிவபெருமானை வழிபாடு செய்யுங்க. துளாராசிக்காரங்களுக்கு அமோக வளர்ச்சிகள் உண்டு.